எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? உங்களை பார்த்துக்க உங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ ப்ளீஸ், ஐம் சாரி. என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கீங்க, ஆனா என் மாம் கிட்ட யார் மன்னிப்பு கேட்பாங்க? வந்தனா, ஐம் சாரி. என் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ எப்பயுமே உண்மைன்னு இருப்பா. எம்எஸ் கேட்டதுக்கு அவங்க வீட்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் டெய்லி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சு? இந்த நேரத்துல இப்படி உட்காந்துருக்க? அதுவும் லைட்டு கூட போடாம? என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? இரு, நான் அந்த லைட்டை போட. இல்லம்மா, அப்படியே இருக்கட்டும். என்னப்பா இது? ஏன் இருட்டுல உட்காந்துருக்க? தூக்கம் வரலம்மா, அதனால. என்னப்பா சொல்ற? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல இந்த மலையாளத்துக்காரி ஏதாவது? அம்மா, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. இப்படி சத்தம் போட்டு என் வாய் அடைக்க பார்க்காத. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன் கூட தனியா உட்காந்து 4 வார்த்தை பேசணும்னு எத்தனை நாளா நான் ஏங்கிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு. என் கூட மனசு விட்டு பேசுப்பா. என்னப்பா பிரச்சனை? நான் நல்லதா இருக்கேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப பெரியவன் ஆயிட்டேன்னா? நீ பெரிய பிசினஸ் மேனு, பெரிய ஜியோ ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க யாரும் உனக்கு தேவையே இல்லையா? நான் உன்னோட அம்மாடா. உன்னோட ஒவ்வொரு மூச்சு காத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அத நான் இருட்டுல பார்த்தே சொல்லிடுவேன். அம்மா, அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சுப்பா? என்னாச்சு? அம்மா, அர்ஜுன், அர்ஜுன், உனக்கு என்ன கஷ்டம்னு சொன்னாதானே புரியும். அம்மா, நான் இன்னும் உயிரோட தான்ப்பா இருக்கேன். என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம்யா? என்ன ஆச்சு? உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கடவுள் ஏன் தலையில எழுதி வச்சிருக்காருமா? எனக்கு மட்டுமே ஏமா இப்படி நடக்குது? சொல்லுங்கம்மா, அப்படி என்னமா நான் தப்பு பண்ணிட்டேன்? என் மனைவிய உண்மையா நேசிச்சது தப்பா? என் பசங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும் நினைக்கிறது தப்பா? முதல்ல வந்தனா என்னை விட்டுட்டு போயிட்டான். அதுவும் பத்தலன்னு ஆதி எனக்கு எதிரியா மாத்திட்டான். என் பையன் என்கிட்ட இருந்து தூரமா, ரொம்ப தூரமா விலகி போயிட்டாமா. இது எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும்? என் பையனை என்ன வெறுக்கிறான். ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல அவனை பார்க்கணும், அவனை கட்டி பிடிக்கணும், நல்ல நல்ல விஷயத்த கத்து கொடுக்கணும், அவன் தப்பு பண்ணா திருத்தணும். இதெல்லாம் எனக்கு தோணுமா? ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியலையேம்மா. ஆமா, அதுல அவனோட தப்பு ஒண்ணும் இல்லம்மா. ஆதி ரொம்ப நல்ல பையன். ஆனா அந்த அசோக் வந்தனம் அவன் மனசுல விஷத்தை கொட்டி வச்சிருக்காங்க. பையனை பிரிஞ்சு ஒரு அப்பா எவ்வளவு வேதனைப்படுவான்னு இப்போ எனக்கு புரியுதுமா. என் பையன் வாயிலிருந்து அப்பாங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு நான் ரொம்ப கேவலமா இறங்கி போயிட்டேம்மா. இன்னைக்கு நான் பண்ண வேலை இருக்கேன், அத என்ன என்னாலே மன்னிச்சிக்க முடியலமா. எந்த தப்புமே பண்ணாத பிரியாவை நான் வந்தன மாதிரி பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். ஏன்னா ஆதி என்ன அப்பாவை ஏத்துப்பான்னு ஆசைப்பட்டுட்டேம்மா. நீ ஏன் அர்ஜுன் இப்படி பண்ண? பிரியாவை ஏன் மன்னிப்பு கேட்க சொன்ன? என்ன பண்றது? நான் பண்ண தப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது யாராலே புரிஞ்சுக்க முடியாது.
ஆதி என்னோட முதல் பையன்மா.